நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா, பைபிள்ல வரக்கூடிய முதல் விஷயமே, இயேசுநாதர் ஒரு இடத்துக்கு வரார்ன்னா, 2 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே ஒரு அதிர்வு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் ஒரு இடத்துக்கு வரார்ன்னா, 2 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே ஒரு அதிர்வு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் ஸ்ரீலங்கால இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்து ராமநாதபுரத்துல போட்ல இறங்குறாரு. அவர் வந்த இன்ஃபர்மேஷன் கிங்க தவிர வேற யாருக்கும் தெரியாது. ராமநாதபுரம் கிங்குக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, அந்த இடத்துல என்னமோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 1,00,000 பேரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எப்போ? 1920 டைம்ல. அப்ப யோசிச்சு பாருங்க. இதுதான் ஒரு பெரிய பெரியோட குருக்களோட அந்த ஆறா அப்படின்ற விஷயம். இந்த ஆறா நமக்கும் இருக்கு. இந்த ஆறாவ நீங்க எப்படி வளர்த்துறீங்க? நீங்க எவ்ளோ பாசிட்டிவா பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு ஆறா வளரும். அ இன்னைக்கு மெயினா கிறிஸ்துமஸ்ங்கிறதுனால எல்லாமே கிறிஸ்துமஸ் சம்பந்தமாவே வருது. பைபிள் சம்பந்தமாவே வருது. பைபிள்ல ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்களோட ஊருக்கு வருவான். அந்த சொந்தக்காரங்களோட ஊருக்கு வரும்போது, இது பைபிள்லயும் இருக்கு, பகவத்கீதையிலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் இந்த ஸ்டோரி இருக்கு. வருவான். வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஆ இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய பூதம் இருக்கு. அந்த பூதம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மள சாப்ட்ரும். அதனால நம்ம பாத்து பத்திரமா போணும் அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன். இந்த ஊருக்கு வந்திருக்க பையன்கிட்ட. அப்படி என்ன பெரிய பூதம்? அப்படின்னு. அதெல்லாம் வேணாம். நமக்கு ரிஸ்க்லாம் வேணாம். அட வா பாத்துக்கலாம். அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது, அந்த பூதம் வந்து முன்னால நிக்கும். உடனே இந்த பையன் அத பாத்து பயப்படுவான். ஐயோ! 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 அப்படின்னு. உடனே அந்த பூதம் அப்படியே பெருசாகிட்டே போகும். "ஏன்டா இப்படி பயப்படுற? இங்க பாரு அந்த பூதம் எவ்வளவு பெருசு. அட நீ வா, இந்த பக்கம் வா" அப்படின்ட்டு அந்த பூதத்த பார்த்து சிரிப்பான். உடனே அந்த பூதம் அப்படியே சின்னதாகிட்டே வந்துட்டு இருக்கும். "என்ன உனக்கு பூதத்த பார்த்து பயமே இல்லையா?" அப்படின்னான். இந்த ஊர்ல இருக்கிற பையன். அப்ப வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற பையன் கேட்பான். "ஏய் அப்படி இல்ல பாரு, இந்த சுண்டு வில்லுல அடிக்கிறதுக்கு நான் சின்னதா இருந்தா அடிக்கும்போது அது குறி தப்பும். பெருசா இருக்கும்போது இத அடிச்சா எங்க வேணாலும் படும். அந்த அளவுக்கு அது பெருசுடா" அப்படின்னு சொல்லிட்டு சுண்டு வில்ல எடுத்து அடிப்பான். அந்த பூதம் வந்து இறந்து போயிடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையிலயும் இருக்கு. இதே எல்லா இடத்துலயும் இந்த ஸ்டோரிகள் இருக்கு. எல்லா ஸ்டோரிகள் எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு நம்பிக்கை குடுக்குற ஸ்டோரி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஆறாவ வளர்த்திக்கிட்டு, நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கோமோ, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வர ஆரம்பிக்கும். சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல நெறைய பட்டாம்பூச்சிகள் வருதுன்னா, இன்னும் ஒரு இதே சேம் பூமியில வேற ஒரு இடத்துல எங்கேயோ சுனாமி வரப்போகுதுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 840 காலகட்டங்கள்ல நம்பளோட இந்திய கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல போயி அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ட அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு, வேற எந்த இடத்துல சுனாமி வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன அவங்க அந்த இடத்துக்கு அனுப்பி விடுவாங்களாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஸ்டோரீஸ்ல நெறைய இருக்கு. அப்போ எந்த இடத்துலனாலும் உங்க ஆறாவ நீங்க வளர்த்திக்க முடியும். ஆனா, யுனிவர்ஸ புரிஞ்சுக்கிற சக்தி இருந்ததுன்னா, யுனிவர்ஸ் அது ஒரு சவுண்ட் எனர்ஜில சொல்லும். நீங்க ஒரு சவுண்ட் எனர்ஜில சொல்லுவீங்க. இந்த 2 எனர்ஜியும் புரிய ஆரம்பிச்சுருச்சுன்னா, பணம் ஒரு மேட்டரே கிடையாது. அது தானா வரும். ஆனா, அந்த வார்த்தையில உங்களுக்கு பேசத் தெரியணும். அதுக்கு உங்க ஆறாவ நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்லயே சொன்ன மாரி, இது எல்லாமே ஒரு மெகா ஹெர்ட்ஸ். நீங்க எஃப்எம் ரேடியோல இங்க எல்லா இடத்துலயும் இப்ப நான் உட்கார்ந்துட்டு என்ன சுத்திலும் 100 எஃப்எம் ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கு. என் காதுல கேட்டுச்சுன்னா என்ன ஆகும்? என் காதுல கேட்டுச்சுன்னா எனக்கு நான் மென்டல் ஆயிடுவேன். அப்போ நான் அத ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ரேடியோ வேணும். அந்த ரேடியோல கரெக்ட்டா டியூன் பண்ணி 93.5 அல்ல 91.1 இல்ல 95.3 அந்த ஃப்ரீக்வென்சிய செட் பண்ணா தான், எனக்கும் இந்த ரேடியோக்கும் மிடில்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்டி ரிசீவ் பண்ணி எனக்கு குடுக்குது. இதே தான் யுனிவர்ஸ்ல உங்களுக்கு கஷ்டம் வேணுமா? பணம் வேணுமா? பிரச்சனைகள் வேணுமா? அன்பு வேணுமா? எல்லாமே இங்க இருக்கு. நீங்க அதுக்கு ஒரு ஃப்ரீக்வென்சிய செட் பண்ணணும். அந்த ஃப்ரீக்வென்சி உங்களுக்கு தெரியணும்.
அந்த ஃப்ரீக்வன்சிய வச்சுக்கிட்டு நீங்க அது கூட பேச ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த மெகா ஹெர்ட்ஸ். இது ஃப்ரீக்வன்சிங்கிறது நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 174 இந்த ஃப்ரீக்வன்சி நீங்க செட் பண்ணீங்கன்னா, உங்க உடம்புல பெயின் இருந்துச்சுன்னா, அந்த பெயின் ரிலீவ் ஆகும். 285 அப்படிங்கிறது உங்க எனர்ஜிய வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். 396 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஃபார்முலா. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தயக்கம், அடுத்தவங்களோட நான் போய் எப்படி பேசுறது? ஏன்னா மார்க்கெட்டிங்க்கு இம்பார்ட்டன்டான விஷயமே சிரிக்கிறது, அப்புறம் அடுத்தவங்க கிட்ட பேசுறது. ஸோ இது வந்து கில்ட்ங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டிஎன்ஏவே ரிப்பேர் பண்ணும். டிஎன்ஏங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ஏற்கனவே போன வாரத்துக்கு முதல் வாரம் நம்ம பேசனோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம, நம்ப அப்பா, அம்மா, அவங்களோட அப்பா, அம்மா, அவங்களோட அப்பா, அம்மா, அவங்களோட அப்பா, அம்மான்னு 7 ஜெனரேஷன்ல ஏன்னா நம்ப முழுசு 100 அப்பா, அம்மா 50, 50 அப்புறம் 25, 25, 25 4 25 அப்புறம் 8 12 அப்புறம் 16 6 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 அப்புறம் 1 அதுக்கு கீழ வந்ததுன்னா அதுக்கு இல்ல. இதுதான் இந்த 7 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ. அப்ப இந்த டிஎன்ஏல நம்ம தாத்தாவோட அப்பாவோட அப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருந்து அது அவர அஃபெக்ட் பண்ணியிருந்தா கூட, அந்த டிஎன்ஏவ நீங்க ரிப்பேர் பண்ண முடியும். 528 மெகாஹெர்ட்ஸ நீங்க ஃப்ரீக்வென்சி செட் பண்ணீங்கன்னா. அப்ப யோசிச்சு பாருங்க. பரம்பரை இறந்து போனவங்களோட மைண்டையே உங்களால மாத்த முடியும்போது, உங்க ஜெனரேஷனோட மைண்ட மாத்த முடியாதா? தாராளமா மாத்த முடியும். ஆனா, அந்த ஃப்ரீக்வென்சிய எங்க இருந்து செட் பண்றதுன்னா, அதுக்கு இந்த ஆல்பா அப்படிங்கிற அந்த இடம் தான். அந்த 8 டூ 13ங்கிற இந்த இடம். 9 டூ 13 இல்ல 10, 11, 12 இந்த ஃப்ரீக்வென்சி நீங்க முதல் தடவ உட்கார்ந்து 10 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா தூங்கிருவீங்க. அத பத்தி கவலைப்பட வேண்டாம். அடுத்து, அடுத்து, அடுத்துன்னு அப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ண இந்த ஆல்பா அப்படின்ற அந்த மைண்ட் உங்களுக்கு செட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃப்ரீக்வென்சி புரிய ஆரம்பிச்சுரும். இந்த ஃப்ரீக்வென்சி புரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, அதுக்கான சவுண்ட நீங்க யூனிவர்ஸ்க்கு குடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. இந்த சவுண்ட குடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க கேட்டது, நீங்க கேட்காதது எல்லாம் தெரியும். இதுக்காக ஏகப்பட்ட ரிசர்ச் பண்றாங்க. நான் முதல்லயே சொன்னேன். யுனிவர்ஸ்ங்கிறது சயன்ஸ். நீங்க நெனைக்கிற மாரி நம்பிக்கை மட்டும் யுனிவர்ஸ் இல்ல. நம்பிக்கை அது ஒரு பார்ட். ஆனா சயன்ஸ்னா என்ன? ப்ரூவன். நீங்க யுனிவர்ஸ்ல இதெல்லாம் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும்னு இதுல ஒரு 2000, 3000, 4000 வருஷம், 5000 வருஷமா இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க இத நம்பிட்டீங்கன்னா போதும். வேற ஒண்ணுமே தேவையில்ல. இது மசாரோ எமிட்டோ அப்படிங்கிறவரு ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட். இவரு என்ன பண்றாரு, தண்ணிய ஒரு டிராப் எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு, அவரு அந்த தண்ணி கூட பேசுறாரு. "தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூன்னு" பேசும்போது, இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் தேங்க் யூ பிக்சர் மாரி அப்படியே அந்த தண்ணியோட ஸ்ட்ரக்சர் மாறுது. அப்போ அவரு குடுக்குற சவுண்டு அந்த தண்ணி புரிஞ்சுகிட்டு, அது அந்த நன்றி உணர்வ அப்படி தேங்க் யூ அப்படின்னு ஒரு அழகான விஷயமா கொண்டு வந்து குடுக்குது. அடுத்தது விஸ்டம்ன்னு சொல்றாரு. ட்ரூத்ன்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு அழகா பாருங்க. ஈவில்ன்னு சொல்லும்போது பாருங்க, எப்படி மாறுது. அப்போ ஒரு சவுண்ட் எனர்ஜி இந்த யுனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த சவுண்டுங்கிறது தான் நம்ம வானம்னு சொல்லிக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். என்ன வேணா சொல்லிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓம், ஆமென் இதெல்லாம் எல்லா வார்த்தைகளும் அத பேஸ் பண்ண வார்த்தைகள் தான். ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த யுனிவர்ஸ் உங்களுக்கு அத அள்ளி குடுக்கும்.